Oh shit. Tiger. ரந்தம்பூர் இந்த பேரு வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு மத்தியில் மிகவும் பரிச்சயமான ஒரு பேருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புலியை நேசிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் உள்ள பிரீமியமான டைகர் ரிசர்வில் இது ஒரு முக்கியமான இடத்த பெறுது. ஒரு சஃபாரியில் 1 இல்லை 2 இல்லை 5 புலியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரந்தம்பூர் வந்துட்டோம். காலையில் நம்ம 6:20க்கு ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பி ரந்தம்பூருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கெலாம் வந்துட்டோம் ஷார்ப்பாக. ரூமுக்கு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஆக்சுவலாக சஃபாரி போகிற வெஹிக்கிள் எல்லாம் இங்கேருந்து தான் வந்து கிளம்பும். போன வாட்டியே உங்களுக்கு நான் வெளியில் ஹோட்டல்லாம் வெளியில் நான் காமிச்சிருப்பேன். வெளியிலே வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. 2:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க, மணி 2:15 ஆகுது. சஃபாரி போகிறது ரெடி ஆகிட்டோம். இங்கெல்லாம் வந்து மொபைல் ஃபோன் வந்து பேண்டுங்கிறாங்க. சைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. நான் சைட்டிங்ஸ் ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமாக உள்ள இடத்துல தான் வந்து இப்போ நான் புக் பண்ணியிருக்கேன். எந்த ஜோனில் வந்து நம்ம போக போகிறோம், ரேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட் டைம் நாம் ரந்தம்பூரில் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணமோ அதே ஹோட்டலில் தான் வந்து நம்ம இந்த வாட்டியும் ஸ்டே பண்ணியிருக்கோம். அதாவது சேஃப் ரந்தம்பூர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு டீசெண்டான ப்ராப்பர்ட்டி. அதாவது இங்கிருந்து தான் வந்து நம்ம சஃபாரி வெஹிக்கிள்லாம் வந்து போகும். ரந்தம்பூரில் வந்து மற்ற இடத்துக்கும் இந்த ரந்தம்பூருக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்ற இடத்துல நீங்கள் சஃபாரி புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராக அந்த சஃபாரி பாயிண்ட்டுக்கு போகணும். அங்கேருந்து ஏறி தான் நீங்கள் சஃபாரி போக முடியும். ஆனால் ரந்தம்பூரில் என்னென்னா நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு சஃபாரிக்கு அழைச்சிட்டு போவாங்க. நாம் தங்கியிருக்கிற ரூம் சூப்பர் டீலக்ஸ் ரூம். ஒரு 2 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு காம்பேக்டான ரூம் தான். ரொம்ப ஸ்பேஷியஸான ரூம் சொல்ல முடியாது. மற்றபடி ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது ரெஸ்ட் ரூமில் ஃபேன் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே வந்து ஃபேன் போட்டிருக்காங்க. இது போடுறதுக்கான காரணம், போகும்பொழுது என்னடா ஃபேன் போட்டிருக்காங்களேன்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, சூடுனா சூடு, அப்படி ஒரு சூடு. உண்மையிலே நம்ம டாய்லெட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறமா தான் நினச்சேன் ஃபேனுக்கு பதிலாக ஏசியே போட்டிருக்கலாம் போல் இருக்கே அப்படின்ட்டு. இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சோப்பு, ஷாம்பு, அதை தவிர மினரல் வாட்டர் இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. இதை தவிர காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே உண்டு. இது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ரூமு. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏர் கண்டிஷன் இல்லாமல் இங்கே நம்ம இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஹாட்டாக இருக்குங்கிறத நான் சம்மரில் போயிருக்கும்போது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஏசியை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் நம்மளால் நிற்க முடியாது. இந்த ஹாட்டில் நம்ம சஃபாரி போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்குங்க. ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நீங்கள் எத்தனை பேர் தங்குறீங்க, எந்த சீசனுக்கு போகிறீங்க, இதெல்லாம் பொறுத்து இந்த ரெண்ட்டு வந்து மாறுபடும். இந்த ஹோட்டல் சவாய் மதோப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் ஆட்டோவில் வர்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை கொண்டு வந்து ஹோட்டலில் இறக்கி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 சைடு போயிட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து ஏறினீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நாம் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தோம். ஷார்ப்பாக ஒரு 2:30 மணிக்கெலாம் வந்து நம்ம சஃபாரி வெஹிக்கிள் வந்து ஹோட்டலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம புக் பண்ணும்போது எந்த வெஹிக்கிளு, அந்த கைட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. நம்ம சஃபாரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து எதில் போய் புக் பண்ணமோ அந்த அக்கௌண்ட்டில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதில் மெசேஜ் வந்திருக்கும். அதாவது வெஹிக்கிள் நம்பர், கைடு நம்பர் இதெல்லாம் வந்து வந்திருக்கும். இது நம்ம ஃபோன் பண்ணி இந்த ஹோட்டலில் வந்து பிக்கப் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நாம் ஏற்கனவே புக் பண்ணும்போது இந்த கேண்டர் சஃபாரிக்கு 900 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு 107 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அந்த சார்ஜையும் வந்து நம்ம பே பண்ணால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷனே வருது. அதனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க.
நீங்கள் ரன்தம்போர் வர்றீங்க அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வந்து வெப்சைட் வந்து காமிக்கும். நீங்கள் அதிலலாம் போய் புக் பண்ணிடாதீங்க. ஏன்னா டபுள் த காஸ்ட்டுக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்க ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் போய் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கேண்டர் சஃபாரிக்கு. அதாவது 3.5 மணி நேரம் இந்த சஃபாரி. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற சஃபாரி 6:30 மணி வரைக்கும் இது இருக்குது. இது சில சமயம் வந்து மாறுபடும். அதாவது ஜூன் 1க்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஈவினிங்கில் போகிறது உண்மையிலே ரொம்ப கொடுமையாக இருந்தது சஃபாரி. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் டே டைம்ங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும். அதாவது காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாமே வந்து வெளிச்சம் வந்துடும். அதுமாரி இருட்டுறது பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு மேலே தான் நைட்டு வந்து இருட்ட ஆரம்பிக்கும். அது மாதிரி இங்கே நீங்கள் சஃபாரி புக் பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து சஃபாரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அட்வான்ஸாக எந்த அளவுக்கு புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. ஏன்னா இங்கே ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி, அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் கிடைக்காது. We have two types of antenna. அடிக்கிற வெயிலில் இங்கே சஃபாரி போகிறதுங்கிறதே மிகப்பெரிய கொடுமையான விஷயமா இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், மரம்லாம் பாருங்கள், இலையெல்லாம் இல்லாமல் மொட்டையாக நிற்கிது. எல்லாமே ரொம்ப ட்ரையான ஒரு பிளேஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். இங்கே வந்து மொத்தம் 10 ஜோன் இருக்குது. இந்த 10 ஜோனில் 5 ஜோன் வந்து 1 to 5 வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இது ஒரு சைட்லையும் 6 to 10 வந்து இன்னொரு சைடும் வந்து இருக்கும். இந்த 1 to 5 ஜோனில் இப்போ நாம் போகிறது ஜோன் நம்பர் 3 போகிறோம். ஜோன் நம்பர் 3 அதாவது ஜோன் 2, 3, 4 இந்த 3 ஜோனும் டைகர் சைட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் 3யும் 4ம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜோன் சொல்லலாம். அதாவது மழை பெஞ்சதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் மாதத்துக்கு மேலே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த இடமே பச்சை பசேல்னு இருக்கும். இந்த சம்மர்லேயும் பாருங்கள், இங்கே உள்ள ஏரிலாம் வந்து ட்ரை ஆகாமல், அதுதான் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற விதத்தில் நமக்கு இருந்தது. நீங்கள் புலிகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரந்தம்போர் வர்றீங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசன் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பர்டிகுலராக ஏப்ரல் மே மாதம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் கூட இங்கே சம்மர் தான். அதனால் பர்டிகுலராக நீங்கள் மே ஜூன் வந்து ரொம்பவே பீக்கில் இருக்கும் ஹீட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு டைகர் சைட்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் வாட்டர் ஹோல் இருக்கோ, நீர்நிலைகள் இருக்கிற பக்கம்தான் வந்து டைகர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். அதனால் புலிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கோடை காலத்தில் வரும்போது மிகவும் அதிகம். ஸோ இந்த வெயிலை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு புலியை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மே அல்லது ஜூன் மாதம் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். Favorite food of tiger. This is somebody. இங்கே உள்ள சாம்பார் டியர்லாம் நம்ம ஊரில் உள்ள சாம்பார் டியர் மாதிரி இல்லாமல் ரொம்பவே பெருசாக இருந்தது. அதாவது ஒரு மாடு மாதிரியே இருந்தது. நிறைய கூட்டமாக சாம்பார் டியர் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதில் மேலே உள்ள ரோமங்கள்லாம் வந்து கொட்டி இருந்தது. சம்மர் காலத்தில் இந்த மாதிரி கொட்டிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கோடை வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு அது கொட்டிடும். திரும்ப குளிர்காலம் வரும்பொழுது நிறைய முடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நம்மளுடைய இந்த ஈவினிங் சஃபாரியில் ஃபஸ்ட்டு சாம்பார் டியர் கூட்டமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பாட்டட் டியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வரும்பொழுது ஒரு ஏரியில் முதலை ஒன்று இருந்தது, அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பொதுவாக இந்த ரந்தம்போரில் முதலைகள் வந்து மிகவும் அதிக அளவில் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் 3 டைகர் சைட்டிங்க்கு ஒரு பெஸ்ட்டு ஜோன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ஏறக்குறைய சஃபாரி இப்போது முடிவடைய நேரத்தில் இருக்கோம். சுற்றி வளைச்சி நம்ம தேடினதில் வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சது தான் மிச்சம். ஆனால் புலியை எந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஜோன் 2 அதில் வந்து ஒரு புலி சைட் ஆகிருக்கு. அதாவது ஜோன் 2வும் ஜோன் 3 ஜோன் 4 இது 3மே அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கும். இப்போ நாம் நிற்கிறது ஜோன் 2க்கும் ஜோன் 3க்கும் இடைப்பட்ட அந்த பவுண்ட்ரியில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ அதனால் ஜோன் 2லேருந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் புலி எதுவும் பார்க்க முடியல. நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்தோமோ அதை இந்த ஃபஸ்ட்டு சஃபாரியில் பார்க்க முடியல. ஆனால் இரண்டாவது சஃபாரியில் இது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சுது. ஒரே சஃபாரியில் 5 புலியை பார்த்தோம். அந்த காட்சிகளையும் இந்த காணொலியில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். முதல் நாள் சஃபாரி நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த இரண்டாவது நாள் மார்னிங் சஃபாரி ஒரு டைகரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு போதும்னு திகட்டுற அளவுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா எப்படி நீங்கள் திக்குமுக்காடி போவீங்களோ அப்படியான ஒரு நிகழ்வு வந்து இந்த இரண்டாவது நாள் மார்னிங் சஃபாரியில் நமக்கும் நடந்தது. இரண்டாவது நாள் மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு சஃபாரியாக இந்த சஃபாரி அமைய போகுது அப்படிங்கிறது அந்த சஃபாரி ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் நான் நிறைய இடத்துல வந்து சஃபாரி போயிருக்கேன். ஏன் ரந்தம்போர்லேயே இதுக்கு முன்னாடி கூட நம்ம சஃபாரி போயிருக்கோம். ஆனால் எந்த சஃபாரிலையும் நமக்கு கிடைக்காத, பார்க்க முடியாத அரிதான நிறைய விஷயங்கள் வந்து இந்த சஃபாரியில் நமக்கு கிடச்சிது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புலி 2 புலி இல்லை 5 புலிகள் வந்து ஒரே சஃபாரியில் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை இந்த சஃபாரியில் நம்ம பண்ணோம். அது எப்படி பார்த்தோம், எந்தெந்த சூழல்லலாம் அந்த புலிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நேற்று ஈவினிங் போன அதே ஜோன் 3ல் தான் இப்போ திரும்பவும் நம்ம சஃபாரி போக போகிறோம். ஜோன் 3க்குள்ளார நம்ம என்ட்ராகும் பொழுது ஜோகி மஹல் அப்படின்னு சொல்லி ஒரு மஹல் தான் வந்து நம்மளை வெல்கம் பண்ணும். அதுதான் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு. முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே தான் வந்து வேட்டையாடுறதுக்காக இந்த மஹலை கட்டி இதில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே ஒரு மயில் வந்து தோகையை விரித்து ஆடிக்கிட்டு இருந்தது. அதை நாங்கள் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதை பார்த்து ரசித்தது எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில வினாடிகளில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
டைகர் கிராஸ் ஜோகி மஹல் கேட்டு நுழையிறதுக்கு ஒரு 300 அடிக்கு முன்னாடி தான் நாம் அந்த மயிலை பார்த்து ரசிச்சு நின்றுட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக ஜோகி மஹல் கேட்டில் ஒரு புலி ஒன்று நாம் வர்றதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆகிருக்கு. அப்போ தான் அந்த செகண்டில் கிராஸ் ஆகிருக்கு. நாம் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்ததுனால அது கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் புலியை பார்க்குற சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தத்தில் வந்த நமக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று நமக்கு நடந்தது. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த புலியை மிஸ் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய ஹோப் வந்து போச்சு. என்னென்னா, நேற்றும் நாம் இதே ஜோன் 3ல வந்து எதையுமே பார்க்க முடியாமல் வெறுங்கையோட திரும்பணும். இன்றைக்கி அப்படி தான் ஆக போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு வந்த நமக்கு அந்த மகள் கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வரல, பார்த்தா அந்த ஏரிக்கரை ஓரத்தில் கம்பீரமாக இந்த புலி வந்து உட்காந்துருந்தது. உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம், எங்கள் கேண்டருக்கு பின்னாடி இன்னொரு புலி ஒன்று அந்த சைடு போயிட்டுருக்கு. டைகர் 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 देखिए ना, excuse me. इसलिए आगे चलना नहीं कैंटर है ना Okay, cab गिर गया क्या? ये would like to down है लेकिन नीचे पड़ेगा நாங்கள் இந்த புலியை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது இந்த புலி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஏரிக்கரை ஓரத்தில் உட்காந்துருந்த புலி ரோட்டை கிராஸ் பண்ணி இங்கே வந்தது. நாங்கள் உடனே திரும்பவும் வண்டியை ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு இந்த புலியை சேஸ் பண்ணோம். அதாவது ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இருக்குமோ அந்த மாதிரி மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி ஒரு பரபரப்பான நிமிடங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. बैठ गया இறைய வேட்டையாடுறதுக்காக தயார் நிலையில் உட்காந்துருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த புலி உட்காந்துருந்தது. அது கொஞ்ச நேரம் அது என்ன தான் பண்ணுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் அங்கே வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டே இருந்தோம்.
बैठेगा क्या? पानी मिला उसको? नहीं अंदर ही नहीं, ठीक है भेज। ಅದು ಚಿಕ್ಕ बैठा उसको हमको नहीं देखना। नहीं हाँ वो इसी का वेट कर रहे हैं। इसका वेट कर रहे हैं। उसका इसी का वेट कर रहे हैं, वो चल के उधर आए। ये हमारे हिस्से में भी कुछ आ जाए। कभी कभी फिर ये वाले भी ऐसे ही वेट करते हैं। जोन टू முதல் சஃபாரி நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இரண்டாவது சஃபாரி ஆரம்பித்த உடனே நமக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி அடுத்தடுத்து 2 புலிகளை பார்க்க முடிஞ்சுது. அதுவும் ரொம்ப கேஷுவலாக அது நடந்து வர்றதும் உக்காந்துருக்கிறதும் ரொம்ப நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்களும் அது ஏஞ்சி அந்தாண்ட போகும் அதோட மூமெண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது. அது அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிற மாதிரியே இல்லை. உட்காந்து பார்த்துட்டு திடீர்னு படுத்துடுச்சு. பொதுவாக ஆண் புலிகள் வந்து பெண் புலிகளை விட ரொம்ப சோம்பேறியாக இருக்குமா. அதுவும் பர்டிகுலராக இந்த கோடை காலத்தில் வந்து டே டயத்தில் அதிகப்படியான மூமெண்ட் அது பார்க்க முடியாது. ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்க ஆரம்பிச்சதுன்னா சில சமயம் 12-13 மணி நேரம் கூட தூங்கும் அப்படிங்கிற மாதிரி கைட் சொன்னார். அதனால் எங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தோம். फ्लेम रहेगी है ना? இப்போ நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் ஜோன் 2வையும் ஜோன் 3ஐயும் பிரிக்கக்கூடிய இடம். அந்தாண்ட ஆப்போசிட் சைடில் சில வண்டிகள்லாம் நிற்கிது பாருங்கள், கேண்டர், ஜீப் அதெல்லாம் ஜோன் 2ல் நிற்கிறாங்க. நம்ம வந்து ஜோன் 3ல் நிற்கிறோம். பொதுவாக இந்த ஜோன் 2க்கும் ஜோன் 3க்கும் இடையில தான் வந்து இந்த டைகர் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குமா. ஏன்னா இங்கே நம்ம ஜோன் 3ல் இருக்கக்கூடிய லேக்கில் தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே ஜோன் 2ல் உள்ள புலிகளும் இந்த பக்கம் வருமா, இங்கேருந்து புலிகளும் அந்த சைடு போகுமா. ஸோ அதனால் அந்த சைட்லேருந்தும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த புலி எப்போ தான் ஏந்திரிக்கிறது பார்க்கலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தா இன்னொரு சைடில் இன்னொரு புலி ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருந்தது. உடனே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக அந்த இடத்துக்கு நம்ம போனோம். நான் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அது 2 மாங்காய் இல்லை 3 மாங்காய் அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக 3 புலியை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு புலி அந்த ஏரிக்கரை ஓரத்தில் படுத்திருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கும்பொழுதே நம்ம கேண்டருக்கு பின்னாடி இன்னொரு புலி போச்சு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறப்ப அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. திரும்பவும் அங்கே உட்காந்துருந்த புலி இது திரும்ப ரோட்டை கிராஸ் பண்ணி இந்தாண்ட வந்தோன்னா அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரி அது எழுந்து வரட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தா இன்னொரு புலி இந்த சைடு கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தது. உடனே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக இங்கே வந்தால் அதுக்குள்ளேயே நல்லா நிழலாக பார்த்து உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது ஹாயா. आएगा तो ले लेंगे, पीछे ले लेंगे।
लग गया ना जैकपॉट आ गया खाली पड़ी ना वो नंबर पीछे गोरी को आगे देंगे आ जाएगी देख लेंगे उनको पीछे पीछे नंबर आ रही है देख இந்த புலியும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தது. அப்புறம் என்ன நினச்சதோ தெரியல, அதுவும் டக்குன்னு படுத்துடுச்சு. ரெண்டு புலியும் எதிரும் புதிருமா உட்காந்துருந்தது. ஏற்கனவே படுத்திருந்த புலி இல்லையா, ஏற்கனவே ஒன்று பார்த்தோம்ல, அந்த படுத்திருந்த புலி ஏஞ்சி உக்காந்துடுச்சு. இப்போ வந்திருந்த லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்த புலி அதுக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மேட்டு மேலே அது பாட்டுக்கு ஜம்முன்னு அது படுத்திருந்தது. அப்பப்போ தலையை தூக்கி அதுவும் பார்த்துட்டு திரும்பவும் படுத்துக்குச்சு. நாங்களும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அதே இடத்துல நின்று வெயிட் பண்ணோம், அந்த சிறுத்தை ஏந்திரிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது ஏந்திரிக்கிற மாரி இல்லை, நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுச்சு. அதனால் நாங்கள் அங்கிருந்து கிளம்பி சரி வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம், வேறு எங்கேயாவது டைகர் சைட் ஆகுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஏரிக்கரையோட இந்தாண்டு சைடு மொத்தம் 3 புலியை பார்த்தோம். அதில் ஒரு புலி ஆல்ரெடி உள்ளுக்குள்ளார போயிடுச்சு, 2 புலி தான் இங்கே இருந்தது. சரி நம்ம திரும்ப ரிவர்ஸ் வந்து வேறு இடத்துக்கு போகலான்னு வர்றப்ப பார்த்தா ஏரிக்கரையோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு புலி இருக்கிறாப்புல சொன்னாங்க. பட் என் கண்ணுக்கு தெரியல. அதனால் நம்ம டிரைவர் நம்ம கேண்டரை திருப்பிட்டு சரி அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக நம்ம அந்த இடத்துக்கு போனோம். Today is lucky day. ये बड़ा है। ये कौन है? ये कौन है? जगद्दी हाँ रुक जा। के लिए तो राउंड काट के आना पड़ेगा भैया। वो माल है छोड़ो। अरे ये बंद कराना। अरे बंद करो, फोन बंद करो, फोन बंद करो। Black-headed ibis. पीछे लेना रे जीप को, गाड़ी को माल लेने जाता।
वो चला गया वहाँ। क्या थे हाँ अपने सबर बात कराएंगे It is crossing, I think so. that is crossing நாம் ஏரியோட அந்தாண்ட சைடில் மொத்தம் 3 புளியை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு இருக்கிறதா லாங்கில் பைனாகுலரில் பார்த்துட்டு சொன்னாங்க அங்கே ஒரு புளி இருக்குன்ட்டு. அதனால் நம்ம வேகமாக இந்தாண்ட கரைக்கு வந்து பார்க்கும்பொழுது இங்கே ஒரு புளி இருந்தது. மொத்தமாக இது வரைக்கும் நம்ம 4 புளியை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம சஃபாரியில் எங்கே போயுமே ஒரு புளி தான் பார்த்துருக்கோம். ஒரு புளிக்கு மேலே நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து 4 புளி பார்த்ததுங்கிறது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா நான் பார்க்குறேன். मम्मी कैमरा छोड़ो इससे நமக்கு 4 புளியை பார்த்தும் கூட அந்த ஆர்வம் அடங்கலை. சரி, சஃபாரி டைம் இன்னும் இருந்தது. அதனால் சஃபாரி முடிகிறதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது புலிகளை பார்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு சில இடங்களுக்கும் நாங்கள் போக ஆரம்பித்தோம். இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது எல்லா வண்டியும் கூட்டமாக நிற்குதேன்னு நின்று பார்த்தா அங்கே உள்ள புதருக்குள்ளாரந்து இன்னொரு புலி ஒன்று வெளியில் வந்தது. पानी के साथ खेलेगा क्या? एक ही के बच्चे क्या? फर्स्ट में जो रोड क्रॉस की गई थी वो फीमेल बच्ची ग्राउंड में जो बैठा था बैग उड़ के पीछे वो रिद्धि थी मतलब हमने पूरे फैमिली को देखा एक्सेप्ट करने अच्छा क्लीन द डेंट फोटो जैनिंग करेंगे उसको पूरा दूसरी उसके पीछे चले उसकी तो पूरे विंग येलो वो पीछे जो ट्री है उसको पीछे वो तो पूरा वाइट से पीछे पूरा ट्री वाइट पूरा ट्री है इधर
इधर आना सही है। इसी क्रोकोडाइल वो रहा अभी भी जो गया ऐसे वॉक करके वो हम लोग थोड़ा पीछे थे, हम वो लोग भी पीछे थे। बिल्कुल जो अपने आगे। நீங்கள் அங்கே லாங்கில் பார்க்குறது தான் ஃபோர்ட்டு. அதாவது பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு அந்த ஃபோர்ட்டில் தான் யூஸ் பண்ணி வேட்டையாடுவாங்க. அதுக்கு கீழே ரெட் கலரில் இருக்கிறது தான் ஜோகி மஹல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸு. அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இல்லை விஐபிஸ்னால் அங்கே தங்குவாங்க போல் இருக்கு. வெளியில் யாருக்கும் ரெண்டெல்லாம் கொடுக்குற மாதிரி கிடையாதுன்னு சொன்னாங்க. चलो இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்னேக் ஹெட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அதோட கழுத்து பாம்பு மாதிரியே வளைஞ்சிருக்கிறதுனால இதை இப்படி இந்த பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்கள் ஏரிக்கரையில் நின்று அந்த பேர்டை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க டைகர்னாங்க. இந்த புலி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புலி பார்த்தோம் இல்லையா, படுத்து தூங்கிட்டு இருந்ததுல அந்த புலி இது. ஏன்னா அது டிரைவர் தான் சொன்னார், இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த புலி தான் இது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போயிட்டு இப்போ திரும்ப வெளியில் வந்து Zone 3லேருந்து Zone 2 பக்கம் போயிட்டுருக்கு. I think this is Riddhi. कौन है ये? Yeah, this is Riddhi the mother. No, yeah, Riddhi the बैठी होगी क्या? तो इधर की तो बैठी होगी हमने. अभी निकली वो. वो था ना इधर से ज्यादा नहीं. Like this is open, right? It does open. No, it won't like. अच्छा देख It will fall. No, it won't It's fall. locked. Imagine. Imagine. Yeah, you can open it. No, It went. It went.
அதுக்கப்புறம் அந்த புலி அங்கிருந்து போய் ஜோன் 3லேருந்து ஜோன் 2க்குள்ளார போய் மறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்பி வந்தோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா இன்னொரு இடத்துல நம்ம உடும்புன்னு சொல்லுவோம், அந்த மானிட்டர் லிசார்டு வந்து ஒரு இடத்துல இருந்தது. நல்லா பெருசாக முரட்டாக இருந்தது இது. என்ன பர்பஸ்க்காக நாம் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாம் ராஜஸ்தானில் உள்ள இந்த ரந்தம்போருக்கு வந்தோமோ அந்த வந்ததோட எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மையிலே இந்த வெயிலெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த சைட்டிங்ஸ் பார்க்குறதுங்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும், உடம்பும் ஒத்துழைக்கணும். நாம் ஜலனா லெப்பர்ட் சஃபாரி என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அந்த பர்பஸ் எப்படி அங்கே அடுத்தடுத்து சிறுத்தைகளை பார்த்து உண்மையிலே வந்ததோட எண்ணம் நிறைவேறிச்சோ அந்த மாதிரி இந்த ரந்தம்போர் சஃபாரிலையும் புலிகளை அடுத்தடுத்து பார்த்தோம். இன்றைக்கி மட்டுமே 5 புலிகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் நம்மளுடைய இந்த சஃபாரி ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் வந்து நம்ம பார்த்ததுங்கிறது இந்த ரந்தம்போர் சஃபாரியில் தான். இப்படி ஒரு மறக்க முடியாத அனுபவத்தோடு நாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். இந்த காணொளி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத காணொளியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அட்வென்ச்சரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு சஃபாரி இருக்குது. அந்த சஃபாரிலையும் அடுத்தடுத்து நம்ம புலிகளை பார்த்துட்டே இருந்தோம். அதை நீங்கள் அடுத்த காணொளியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.